உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற முருகனை தொழுது பாடிய பாடலுடன் இந்த நாளை துவங்குவோம். ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 15/7/2025 இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை, ஆணி மாதம் விஸ்வவாசு வருடத்திலே 31வது நாள். ஆல்மோஸ்ட் மாத கடைசிக்கு வந்துட்டோம். தேய்பிறை 196 நாட்கள் இன்றைக்கு வருடம் பிறந்து ஆரம்பிக்கிறது. 169 நாட்கள் நமக்கு இன்னும் கையில் இருக்கிறது. அன்பர்களே, இந்த 169 நாட்கள்ன்றது கோல்டு மாதிரி நமக்கு. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம்னா நிறைய முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் நிறைய பிரகாசமான வழிகளையும் கண்டுபிடித்து விடலாம். நம்ம பஞ்சாங்கங்களை பார்த்து கொள்வதே நம்ம வாழ்க்கையை செப்பனிட்டு நல்லபடியாக முன்னேறுவதற்குத்தான். அதனால தான் இதை இண்டிகேட் பண்ணிகிட்டே வரேன். ஒரு நாளும் கொஞ்சம் கைண்ட்லி அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேய்பிறை பஞ்சமி, சதய நட்சத்திரம் என்று இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது சுவாமிமலை முருகனுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடி அருளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த திவ்ய தரிசனம். அதே மாதிரி குரங்கணி முத்து மாரியம்மனுடைய ஊர்வலம் வரும், நல்ல பவனி இருக்கும். அதுவும் நல்ல ஒரு விசேஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே சதய நட்சத்திரத்திலே சந்திரன் பிரவேசிக்கும் போது மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதாவது சிம்ம ராசிக்குள்ளே சந்திராஷ்டமம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நல்ல நேரம் காலையில் 7:45 8:45, மாலை வேளையில் 4:45 5:45, கௌரி நல்லவிலும் 10:45 11:45, மாலை வேளையில் 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3-4 ராகு காலம் சொல்லுவோம். காலையில் யமகண்டம் 9 மணி 10:30 மணி வரைக்கும். குளிகை நண்பகல் 12 மணிலேருந்து 1 மணி 30 நிமிடம் வரைக்கும் இருக்கும். சூலமானது இன்றைக்கு வடக்கு திசையிலும் பால் பரிகாரமாக படுவது. சூரியன் இன்றைக்கு உதிக்கும் நேரம் அப்படின்னா 6 மணிக்கு கரெக்டாக, ரவுண்டு 6 அப்படின்னு. நாழிகை மிதுன ராசிக்குள்ளே சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி மந்த் வந்துட்டோம். 20 வினாழிகள் மட்டும்தான் சூரியன் இருப்பார். இன்னும் ஆடிப்பட்டம் வரப்போகிறது. கோச்சாரத்திலே நமக்கு எங்கெங்கே கோள்கள் அமர்ந்திருக்கிறதுன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது மிதுன ராசிக்குள்ளர சூரியனும் குருவும் சேர்ந்து அமர, புதன் கடகராசிக்குள்ள அமர்கிறார், சிம்ம ராசிக்குள்ள செவ்வாயும் கேதும் அமர்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சந்திரனும் ராகுவும் சேர்ந்த கும்பராசி, மீனராசிக்குள்ளரே சனி பகவான், ரிஷபராசிக்குள்ளர சுக்கிரன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைய நாள் நமக்கு சோபன யோகம், கரஜை கரணம், யானை பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். சதய நட்சத்திரம் அப்படிங்கும்போது ராகுவுடைய தன்மையில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம். எஸ்பெஷலி இன்றைக்கி ராகுவோடைய செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனாலே துர்க்கை அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷமான நாள். சிவப்பு அரளியை கொண்டு ரத்த புஷ்பம்னு சொல்லுவோம், ரத்த பீஜை அப்படின்னு துர்க்கையை இவளை வழிபடுவதனாலே வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகள் விட்டு செல்வார்கள், நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. பணம் கஷ்டங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வதற்கான வாழ்க்கை முறை இன்றைக்கி தெளிவாகும். மனை யோகங்கள் எல்லாம் தடையின்றி நமக்கு கிடைக்கும். தாயின் அன்பு கிடைத்து விட்டால் அனைத்தும் கிடைத்து விடுங்கிறனால இது எல்லாமே வசப்படுவதற்கான யோகங்களும் கரணங்களும் நாளும் இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள் அப்படின்னே எடுத்துக்கணும் மனசில். அதாவது மங்களவாரம்னு சொல்லுவாங்க. இந்த மங்களவாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்க போகிறது வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி அன்பர்கள், எப்பவுமே தைரியத்தையும் விடாமுயற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசியிலே 2ஆம் இடமான ரிஷபராசி குடும்பத்தின் தன்மையை கொண்டது. அதுக்குள்ளே சுக்கிரன் ஆட்சியில் இருப்பதனாலே வீட்டுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல்
லக்ஷ்மி கடாட்சத்தை பற்றிய யோசனைகள் எல்லாம் நிறைய இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய 4ஆம் இடமான தாய்ஸ்தானம், மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானமான கும்பராசிக்குள்ளே ராகுவோட இருக்கிறார். திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவான் ராகுவை. அப்படிப்பட்ட ராகுவுடன் இருப்பதனாலே வெற்றிகளை பற்றின எண்ணங்கள் கடையெல்லாம் விரிவாக்கம் செய்வதானால் விரிவாக்கம் செய்யலாம், புதிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வதானால் இன்றைக்கி கல்லலாம். தாராளமாக இன்றைக்கு நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய வளங்களும் நலங்களும் பெறுவதற்கான அச்சாரங்கள் இன்றைக்கு இடப்படும். அதனால் அனுகூலமான நாள் அப்படிங்கிறனால இன்றைக்கி நல்லதை செய்யலாம். 8-2 என்ற எண்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே துர்க்கை அம்மனை மனதில் செலுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வளத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளார் அமர்ந்திருக்கிற உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சியிலே அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு சிக்கலை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையிலே 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வந்து சில வில்லங்கமான டாக்குமெண்ட் கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அந்த தொழில் நம்ம பார்க்காம கம்யூனிகேஷனில் இமெயில் தட்டி விட்டுறது, இப்படிப்பட்ட எசகு பசகான விஷயம்லாம் நடக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. அதுவும் தொழில் முறையிலே நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் தகராறில் முடியும் அப்படின்னு தெரியறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. 10ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகுவுடன் இருப்பதனால எந்த தடையும் தாண்டி விடணும் போகும். ஏதாவது ஒருத்தர் செய்யாதுன்னு சொன்னால் அதை செஞ்சு பார்த்து அதனால் விலங்க வந்துடும். அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு மைண்டில் போச்சுனாலே போதும். அதை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இல்லைனா தேவையில்லாமல் பஞ்சாயத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த கஷ்டங்களெல்லாம் எனக்கு வர வேண்டாம் அப்படின்னா பண்ணாரி மாரியம்மனை மனத்தில் நினைத்து செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்து மனதிலே எண்ண ஓட்டங்களிலே ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புதன் நல்லதை செய்வேன் நன்மையை செய்வேன் உங்களுக்கு விழுந்து கட்டி செய்கிறார். உங்கள் ராசிநாதனுடைய ஆள் இல்லையா, அதனால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஃப்ரெண்டு மூலியமாக நிறைய ஒற்றுமைகள் எல்லாம் வருவதற்கு, குடும்பத்திலே நல்ல முன்னேற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்தை கொண்ட மேஷராசிக்காரருக்கு மேஷத்துக்குரியவரான செவ்வாய் உங்கள் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பண வரவை பற்றி கவலை இல்லை, தைரியத்துடன் இரு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறார். ஆனால் வேலை மெதுவாக தான் நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி இண்டிகேட் பண்ணுறார் சந்திரன். எல்லோரும் சரி எங்கிட்ட டிக்கெட் வாங்கலையே அப்படின்னு சொல்லி பிடிக்கிற மாதிரி தான் இது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கு. உங்கள் குதிரை வேகமாக ஓடாதுன்னு புரிஞ்சுக்கிடுங்க. மெதுவாக செஞ்சிங்கன்னா நல்லது, வேகமாக போகணுன்னா தடிக்கு விழுந்துடும். 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த வேகம் குதிரையை கொஞ்சம் கரெக்டாக தட்டி கொடுத்து போகணுன்னா சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைத்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே ஆக்கிவிடும் இந்த டேவை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் புதனை உள்ளே வச்சுருக்கீங்க. உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற புதன் சும்மா இருக்கிறதில்ல, உங்களை அலக்கழிக்கிறார். இங்கே போ அங்கே போ அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஏகப்பட்ட பிரயாணங்களை கொடுக்குறார். இதனாலே எக்ஸ்ட்ரா விரயங்கள் அப்படிங்கிற செலவுகள் உங்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. குருவும் சூரியனும் மறைந்த ஸ்தானமான 12ஆம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு விரயத்தை ஜாஸ்தி பண்ணுறது. இந்த பக்கம் எட்டி பார்த்தாக்க சிம்மராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவுமே உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு உடம்பு வியாதியை கொடுப்பேன்னு குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதனால் என்ன பண்ணுவோன்னு தெரியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி உங்களுடைய ராசி திண்டாடிக்கிட்டுருது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஓரளவுக்கு நேற்றுக்கு நமக்கு இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருந்தது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வரா மாதிரி தெரிஞ்சாலும் சந்திரனுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சிக் ஃபீல் கண்டினியூ ஆகிட்டுருக்குது. எதையுமே கொஞ்சம் பெருசாக யோசித்தோம்னா இன்னும் அழுத்தம் ஜாஸ்தியாகிடும். அதனால் பெருசாக எதையும் யோசிக்காமல் பதட்டப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அதனால் கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம். இன்றைய நாளில் மனதில் தெம்பை கொடுப்பதற்கு உங்களுக்கு முருகன் அருள் வேண்டும். அதனால் முருகனை இன்றைக்கு மனதால் நினைத்து சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா அப்படின்னு வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் பயங்கலந்த சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டே அப்படின்னு வச்சுக்கோங்க. தெளிவான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அழகாக செஞ்சுருங்க. தெரியாத விஷயங்கள் எல்லாம், புரியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆற போட்டுடுங்க. புதுசாக செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிறதும் மனதில் கிளியராக ஆயிடுச்சுன்னா செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சு ஆகணுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடணும். வாட்டர் தண்ணியை கையில் எடுத்துகிட்டு சிப் பை சிப் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை ருசித்து அது ஏதோ மாம்பழ ஜூஸ் மாதிரி நினச்சி சாப்பிடணும். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணும்போது உங்கள் மனநிலையானது உங்கள் கட்டுக்குள்ளே வரும்போது உங்களுடைய செய்கைகள் கரெக்டாகிடும். இந்த மனநிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இந்த பயோரிதம்னு சொல்லுவோம். இந்த சூழ்நிலையை தான் இந்த நார்மலாக இந்த சந்திரன் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் போது செய்யுதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. கடல் அலைகள் அப்புறம் தான் ஏறி இறங்குது இல்லைங்களா, அதனுடைய எஃபெக்ட் தான் இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்குதுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணையை இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி பண்ணால் என்ன ஆகும், இன்றைக்கி உங்களுக்கு முருகப்பெருமானின் அனைத்து விதமான திருத்தணி முருகன், பழனி முருகன், எல்லா முருகனுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் முருகனை எந்த விதமான நிலையிலும் நீங்கள் டிபியில் டவுன்லோட் பண்ணி வச்சு அவரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் தெளிவை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன், குரு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தையும் வரவையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. 11வது இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு பலனை கொடுக்குறார் அப்படின்னு புரியுறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கான வியாதியையும் செலவையும் வாலின்றாக கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. ராசியினுடைய 6ஆம் இடத்துக்குள்ளே இன்றைக்கி நுழைந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெருக்குகிறார். கூடவே தனத்தை கொடுத்து கொண்டிருக்கிற ராகுவும் இருக்கிறதுனாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் இரட்டிப்பாகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நல்லாயிருக்கு. 1னா 10ன்னு மைண்டில் போட்டுக்கோங்க. 1, 10, 10, 100 அப்படி மைண்டில் மல்டிஃபோல்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. பணம் கடன் கொடுத்துருந்தீங்களா திருப்புவதற்கான வாய்ப்புகள், வழக்குகளிலே வெற்றி, மருத்துவ செலவுகளிலே குறைவு, ஏற்கனவே பெட்டில் படுத்திருக்காங்கன்னா முன்னேற்றங்கள், இப்படி நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா அவசியம் முருகப்பெருமான். அதனால் முருகனை வணங்குங்கள். இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். வணக்கம் துளாராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 5ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர சந்திரனும் ராகும் சேர்ந்து பயணம் செய்வது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் படுத்துக்கணும் அப்படிங்கிற இண்டிகேஷனை க்ளீனாக சொல்லிக் கொடுக்குது. 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கும்பராசிக்கும் அதிதேவதை. அதனாலே வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் நிவர்த்தி செய்வதாக அமைவதனாலே பண வரவுக்கு பயமாக இல்லாமல் பணத்தை கொடுத்து விடுவார். செலவுகள் வந்தாலும் அதை மேக்கப் பண்ணிட முடியும் அப்படிங்கிற இண்டிகேஷன் நல்லா தெரியுது. லாபஸ்தானத்துக்குரியவனாக 2ஆம் இடத்துக்கார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பண வரவுக்கு தடை இல்லை. கேதுவுடன் சேர்ந்ததுனாலே டெஃபினட்டாக பணம் அப்படிங்கிறது கையில் கொடுத்துருவார்னு இண்டிகேஷனே தெரியுது. அதற்கு உதவியாக உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுகத்துடன் சேர்ந்த பண வரவு நல்ல மனத்திலே தெம்பை கொடுக்கும். அது நல்லதாக நடக்கும். 9ஆம் இடத்திலே குரு இருப்பது நல்ல வஸ்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான வளங்களையும் பெற்றுத்தரும். சூரிய பகவானின் 9ஆம் இடம் இருப்பானது உங்களுடைய மனதிலே சில பயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் இன்றைக்குடைய
டோன். மொத்தத்தில் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இதே நாளிலே துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலத்தை பெருக்கி தரட்டும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடி பார்வையிலே செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார் 10ஆம் இடத்திலிருந்து. அதனாலே தொழிலிலே சில சிக்கல்கள், சில விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதை பற்றின மனதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கக்கூடிய நாளிலே இன்றைய நாள் 4ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர சந்திரனுடைய பிரவேசமானது கும்பராசியில் ராகுவுடன் சேர்ந்த பிரவேசம் அப்படிங்கிற பார்க்கும்போது தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனைகளை நீங்களே வம்ப விலை கொடுத்து வாங்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்படி வாங்கி அதனால் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசனை பண்ணும்போது அந்த டே முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கி. அதனால் முன்னே தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இன்றைக்கி எல்லாம் இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை கண்டினியூ பண்ணக்கூடாது. இதனால் விரிசல்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள், எஸ்பெஷலி கலத்திரத்துக்கிட்ட இன்றைக்கி சண்டையே கிடையாது. கணவன் மனைவி, மனைவி கணவன் சண்டையே கிடையாது. அதே மாதிரி பார்ட்னர்ஸ்குள்ளே சண்டை போட்டக்கூடாது. இன்றைக்கி போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பிரிவாக மாறிவிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது இன்றைக்கு சிறந்ததாக இருக்கும். எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், சுவாமி காலில் போய் விழுந்தணும். துர்க்கையே சரணம் அப்படின்னா ஜெய் துர்கா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. இதனால் இனிய நாளாக அமையட்டும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் நேர் பார்வைக்கு உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கூடவே சூரியனும் சேர்ந்து பார்க்கறது தான் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலையும் சுத்தலையும் பண்ணிகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறோம், எங்கே நிற்கிறோன்னு தெரியலைங்கன்னு கொஞ்சம் நேரம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை காட்டினாலும் உள்ளத்தில் மனத்தில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெருக்கி கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தில் உங்கள் பார்ட்னர்ஸ் நிறையா உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. வீட்டிலையும் ஓரளவுக்கு நல்ல சுமூகமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனால கணவன் மனைவி உறவுகள் நன்னா இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைய நாள் 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார மகர ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தனால தேவையற்ற விவகாரங்களிலே போய் மூக்க நுழைச்சிங்கன்னா அடி வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் வச்சுக்கணும். அதுலேயும் தொழில் தொடர்பான விஷயங்களில் மட்டும் இல்லாமல் வண்டி வாகன ரிப்பேர்ஸ் விஷயங்களில் போய் நம்மளே போய் அந்த வேலை செய்கிறவங்ககிட்ட போய் நமக்கு அது தெரியும் இது தெரியும்னா அவன் வேலையை இழுத்து விட்டு போடுவான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதும் வச்சுக்கோங்க. ஆனால் பணம் வருமானம் இன்றைக்கி பணம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ராகுவோடு சேர்ந்த சந்திரன் பகவான், அதனால் எதுவும் பணத்துக்கு ஒன்றும் பயமில்லை, பணம் வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கரெக்டாக தெரியுது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே பண வரவை மேலும் பயன்படுத்தி கொள்வதற்கு துர்க்கை வழிபாடும் ரொம்ப நல்லதாகவும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்து பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் குடும்பம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயும் தன வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடமான 2ஆம் இடத்துக்குள்ளே சந்திரன் உள்ள நுழைஞ்சிட்டார். ஏற்கனவே குருவும் செவ்வாயும் பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையே சந்திரன் உள்ளே வந்திருக்கிறது. சில சஞ்சலங்கள் சச்சலங்கள்லாம் நிற்கும். வீட்டில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வரும். அது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகளும் ஒன்றும் தன விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் முடிந்தவரை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் சாமர்த்தியம். அதை மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கோங்க. நிறைய செலவுக்கான வழிகள் இன்றைக்கி கடன் வந்துகிட்டே இருக்கும். காலையில் சாயங்காலம் வரைக்கும் நிறைய புதுசாக செலவு வரும். அந்த செலவுகள்லாம் நீங்கள் தேவையான செலவு தேவையற்ற செலவு மட்டும் பிரிக்க தான் உங்கள் வேலை. அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி பிரிச்சுட்டிங்கன்னா போதும். தேவையான செலவு மட்டும் செய்யலாம், தேவையற்ற செலவு டெஃபர் பண்ணலாம், தள்ளி வைக்கலாம்னு மைண்டில் போட்டிங்கன்னா போதும். இந்த நாளே நீங்கள் தள்ளிடலாம். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூலாக இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா இந்த நாள் நல்லாயிருக்கும். அதுக்கு முருகனை நினை மனமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முருகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளரே சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது அப்படின்னாக்க புத்தியை தடுமாற்று செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. உடல் ஆரோக்கியங்கள் பெருகும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளால் வரக்கூடிய இன்னல்கள் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2ஆம் இடத்துல ஏற்கனவே உட்கார்ந்திருக்கிற சனி பகவான்
நிறைய மருத்துவ செலவுகளை குடும்பத்தில் கொடுத்து கொண்டு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் எப்படி இருக்குன்னா அதுதான் இன்றைக்கி டேயாக இருக்குது. அதுலேயும் பயங்கள் கலகங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதனால் தேவையற்ற ப்ராப்ளங்கள் உங்களுக்கு விருதுபட்டு சனியை விலகி கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லுவான். போயிட்டுருக்கிறத சும்மா இல்லாமல் பற்றி விட்டுட்டு நம்ம பின்னாடி கடிக்க ஓடி வரும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம செய்கிறதுனால தான் நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னு இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. அதனால் ஐயோ தேவையில்லாமல் அவர்கிட்ட வாங்கி கொடுத்தேங்க, அன்னிலேருந்து பாருங்கள் எனக்கு படுத்திக்கிட்டே இருக்கிறார் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே வர மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். பண வரவுக்கு இன்றைக்கி புதன் தான் வழி பண்ணி கொடுக்குறார். அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னா விஷ்ணுவை தான் வணங்கணும். விஷ்ணுவே சரணம்னு போய் உட்காந்துக்கோங்க. நரசிம்மரை வணங்குங்க. செவ்வாய்க்கிழமையாக இருந்தனால யோக நரசிம்மரை வணங்குவது, லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது உங்கள் வாழ்க்கையிலே பண வரவுக்கு அஷூரன்ஸ் இருக்கும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இதை நாளை நல்ல நாளை அமைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி நல்லது நடக்குமா அப்படின்னா ஒரு அழுத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த அழுத்தங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் சுப அசுப 2 செலவுகளும் உண்டு. தேவையற்ற செலவு தேவையான செலவு 2 செலவும் மிக்சடாக உங்களை அழுத்திக்கிட்டே வருது. 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாயானவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு ஜோதிடர் பிள்ளை சொல்லுவோம். அப்படி மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால செலவுகளுக்குடைய மல்டிஃபோல்டு அப்படிங்கிற தன்மை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. தொழிலில் நிறைய விருத்திகளை பண்ண வேண்டும், புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறதுனால செலவு வருது. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக போய் மாட்டிக்கிற செலவும் உண்டு. வீட்டில் கொஞ்சம் வசதிகள் எல்லாம் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிற இடத்தினால நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் உண்டு. முக்கியமாக மண், மனை, வாகனம் என்ற 3 விஷயத்துலேயும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் சில இடத்துல விரைய செலவுகளாக மாறுவதனாலே கொஞ்சம் அதை எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எடுத்தோம் செஞ்சோம் பண்ணினோம் அப்படின்னு இல்லாமல் ஏன் எடுத்தோம் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கிறேன் சார்னு ஒரு விசனப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 7, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி மண், மனை, வாகனத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா வாராகி அம்மனை வணங்குங்கள். இந்த நாள் உங்கள் நாளுக்கு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.